ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த வேர்ட் ஆஃப் காட். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைபிளில் ஏன் நிறைய இடங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏறக்குறைய 30 இடங்களில், புதிய ஏற்பாட்டில் மட்டும் 29 இடங்கள்லையும், பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் எசையா இறைவாக்கினரோட இறைவார்த்தை 53:7 இறைவசனத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். எசையா தீர்க்கதரிசி, எசையா இறைவாக்கினர் வாழ்ந்தது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 800 வருஷங்களுக்கு முன்னாடி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 800 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஆட்டுக்குட்டி அப்படின்னு முன்னாடி அவரை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. ஸோ அவர் கடவுளுடைய ஆவி, பரிசுத்த ஆவியோட தூண்டுதலால் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கார் 800 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னும் பல இடங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ 30 புதிய ஏற்பாட்டில் மட்டும் 29 இடங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அதே இது திருவெளிப்பாடு 5வது இறைவார்த்தை 6வது இறைவசனத்தில், 5வது அதிகாரம் 6வது இறைவசனத்தில் ஆட்டுக்குட்டியும் சுருளிடும் அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் பார்க்குறோம். அந்த ஆட்டுக்குட்டியும் சுருளிடும், அதாவது ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்க கண்டேன், அந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன, அந்த ஆட்டுக்குட்டி சுருளேடு ஒன்றை கையில் வைத்திருந்தது அப்படின்னு நம்ம அங்கே ஒரு வசனத்தை பார்க்குறோம். அப்போது ஏன் ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறாங்க? இதுவே நம்ம புதிய ஏற்பாட்டில் யோவான் 1ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 29 வந்த அப்படின்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 29 என்ன சொல்லுது அப்படின்னா, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆட்டுக்குட்டியாம் இவரே, கடவுளின் ஆட்டுக்குட்டி இவர், ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். அப்படின்னா ஏன் ஆட்டுக்குட்டி உலகின் பாவங்களை அப்போ ஆட்டுக்குட்டி அப்படின்னா என்ன மேட்டர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவ ஆட்டுக்குட்டின்னு சொல்றாரு. அது ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல ஆட்டுக்குட்டி உலகின் பாவங்களை ஏன் போக முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு நம்ம லேவியர் புத்தகத்துக்கு போனோம். லேவியர் புத்தகத்துல இது அதிகாரம் 16 இறை வார்த்தை 8-9 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். லேவியர் 16 இறை வார்த்தை 8-9, ஆண்டவருக்காக ஒன்றும் போக்கு ஆடாக விடப்படுவதற்கென ஒன்றுமாக அந்த கிடாய்களின் மீது சீட்டிடப்படும். ஆண்டவருக்கென சீட்டு விழுந்த ஆட்டுக்கிடாயை பாவம் போக்கும் பலியாக செலுத்த வேண்டும். ஆண்டவருக்காக சீட்டு விழுந்த கிடாயை பாவம் போக்கும் பலியாக செலுத்த வேண்டும். பாவம் போக்கும் பலி எதற்கு? ஆட்டுக்கிடாயை ஏன் பலியாக செலுத்த வேண்டும் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எபிரேயர் புத்தகம் 9வது அதிகாரம் இறைவார்த்தை 13-14 இதை நம்ம படிக்கணும். இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, ஆக இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு கிடையாது. இந்த எபிரேயர் 9:13-14 இறைவசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு கிடையாது. அப்போ ரத்தம் சிந்தியாகணும். இதை நம்ம ரத்தம் ஏன் சிந்தணும், ரத்தம் எதுக்காக சிந்தணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, இது நம்ம இந்த உலகத்தில் உள்ள அறிவை வச்சு நம்ம பார்த்தா நமக்கு கண்டிப்பாக புரியாது. இந்த உலகத்தோட அறிவை வச்சு நம்ம பார்த்தா கண்டிப்பாக புரியாது. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உலக அறிவுகளையும் தாண்டி இறை ஞானம் தேவை. அந்த இறை ஞானம் இருந்தால்தான் இதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த இறை ஞானம் என்பது இறைவனிடமிருந்து வருவது. அந்த இறை ஞானம் என்பது இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அந்த இறை ஞானம் என்பது இறைவனிடமிருந்து வருவது. அந்த இறை ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இறைவனிடம் கேட்க வேண்டும். எனவே அந்த இரத்தம் சிந்துதலின்றி பாவ மன்னிப்பு இல்லை என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இரத்தம் ஏன் சிந்தப்பட வேண்டும் என்றால் இவ்வுலகம் சார்ந்த விஷயம் அல்ல. அது கண்ணுக்கு தெரியாத இன்னொரு உலகம் சார்ந்த, அதை கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் என்பது ஒன்று இருக்கிறது. அதை பற்றி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறார். அதாவது, என் பொருட்டு நம்பவில்லை என்றால் நான் செய்யும் அருமடையாளங்களின் பொருட்டாவது நம்புங்கள். அதாவது, நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இப்படிங்க நம்பல அப்படின்னா
நான் என் முன்னாடி இருந்த எங்க அப்பா விண்ணக தந்தையோட அரியணைக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்தா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேட்கிறார். நான் உங்கள் கண் முன்னே ஏறி சென்று விண்ணகத்தில் சென்று விண்ணக தந்தையின் அருகில் அமர்ந்தால் நீங்கள் நம்புவீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, யோவான் 14ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வீழ்த்தப்பட்டால் நான் உயர்த்தப்பட்டால் இவ்வுலக அதிபதி வீழ்வான். அப்படின்னா இவ்வுலக அதிபதி வீழ்வான் அப்படின்னா எதை பத்தி பேசுறாரு? இவ்வுலகம் அப்படின்னா அவ்வுலகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. கண்ணுக்கு தெரியாத அவ்வுலகம் ஒண்ணு இருக்குது. அந்த அவ்வுலகம், அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த அவ்வுலகம், அந்த உலகத்திலான சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டத்திட்டங்களில் மனிதர்களின் பாவங்களை போக்குவதற்காக பாவம் போக்கும் பலி என்று ஒன்று இருக்கிறது. அந்த பாவம் போக்கும் பலி பாவ பரிகார பலி. அந்த பாவ பரிகார பலிக்கு ரத்தம் சிந்துதல் இன்றி பாவங்களுக்கு ஈடாக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். தூய்மையான ஒரு மனிதன் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். எந்த பாவங்களும் செய்யாத மனிதனின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். துரதிருஷ்டவசமாக எந்த பாவங்களும் செய்யாத மனிதனே உலகத்தில் இல்லை. ஆகையினால் அந்த காலகட்டத்தில் அப்பொழுது அவர்களுக்கு இருந்த சூழ்நிலைகளின் நிமித்தமாக கடவுள் ஆட்டுக்கிடாய் பலி செலுத்தும் முறையை உருவாக்கியிருந்தார் மக்களை தூய்மைப்படுத்துவதற்காக. ஏனென்றால் மக்கள் தூய்மையாக இல்லை என்றால் கடவுளின் அருகில் செல்ல முடியாது. எதற்காக செல்ல முடியாது? அதாவது இன்று உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை உங்களுடைய அதிசயங்களும் அற்புதங்களும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மக்கள் தூய்மையா இருந்தாலும் அதிசயங்களும் அற்புதங்களுமே அவர் செய்ய முடியும். ஏன் அதிசயங்களும் அற்புதங்களும் செய்வதற்கு மக்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். மக்கள் தூய்மையாக இருப்பதற்கு என்ன அவசியம் அப்படி நாம் பார்க்கும் பொழுது, கடவுளுக்கென்று சிறந்த 3 குணங்கள் இருக்கிறது. 3 குணங்கள் அது என்னவென்று நாம் பார்த்தால், அவர் தூயவர். அவர் தூயவர், அவர் நீதி உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். இந்த நீதியும் இரக்கமும் ஒன்று கூட ஆப்போசிட் ஆனது. அப்புறமா அவர் தூயவர். தூய்மை இல்லாமல் அவர் பக்கத்தில் போக முடியாது. அவர் மனிதர்களை தம் சாயலாக படைத்தார். தம் சாயலில் படைத்த மனிதர்கள், என் சாயலில் நான் படைத்த மனிதர்கள் என்னை போன்று தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதே தந்தையின் திருவுளம். அவரை போன்று நாம் தூய்மையாக இருந்தால் தான் அவர் அருகில் செல்ல முடியும், அவர் நம் அருகில் வர முடியும். அதற்காக என் மக்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் செய்யும் குற்றங்களுக்கு ஏற்ப அவர் நம்மை தண்டிப்பது இல்லை. அதனால்தான் ஏனென்றால் அவர் இரக்கம் உள்ளவர். ஆனால் குற்றங்களுக்கு தண்டனைகளும் அவர் கொடுப்பார். ஏனென்றால் அவர் நீதி உள்ளவர். இந்த நீதி, தூய்மை, இரக்கம், இந்த 3 குணங்களையும் காத்துக்கொள்வது என்பது தந்தைக்கு மிக உரித்தான ஒரு விஷயம், விண்ணக தந்தைக்கு. அப்போ இந்த 3 குணங்களையும் காத்துக்கொள்ள வேண்டும். மக்கள் செய்யும் பாவங்களுக்காக அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பதில்லை, ஆனால் குறைந்தபட்ச தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். அவர்களை தூய்மையாக்கவும் வேண்டும். அதற்காக தொடக்கத்தில் இருந்தே தந்தையின் திருவுளத்தில் ஒரு திட்டம் இருந்தது. தொடக்கத்தில் உலகம் தோன்றும் முன்பே அவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. மக்களை குறித்து மக்கள் தூய்மையாக வேண்டும். உலக மக்கள் அனைவரும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். உலக மக்கள் அனைவரும் உண்மை கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அவர் தொடக்கத்திலிருந்தே அவரது திட்டத்தின்படி தொடக்கத்தில் இருந்த அந்த வார்த்தை, தொடக்கத்தில் கடவுளோடு இருந்த அந்த வார்த்தை, கடவுளாக இருந்த அந்த வார்த்தை மனு உருவமானார். அந்த வார்த்தை மனு உருவமாகி அவர் நம்மிடையே குடிகொண்டார். அந்த வாக்கை நாம் கண்ணால் கண்டோம், காதால் கேட்டோம், கையால் தொட்டு உணர்ந்தோம் என்று திருமுகங்களில் சொல்லப்படுகிறது. ஆகையால் அந்த வாக்கு யார் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த வாக்கு தான் இந்த ஆட்டுக்குட்டியானவர். இந்த மனிதர்களின் பாவங்களை போக்குவதற்கு ஆட்டுக்குட்டியாக பிறந்தவர், மனிதராக பிறந்தவர். கடவுள் வார்த்தை என்னும் கடவுள் மன உருவம் எடுத்து தன்னையே தாழ்த்தி கொண்டு மனித சரீரத்தில் அவரை அடக்கி கொண்டு அவர் மனிதனாக பிறந்தார். ஏன்? மனிதன் செய்யும் பாவங்களுக்காக, தன் ரத்தத்தை சிந்துவதற்காக. மனிதன் செய்யும் பாவங்களுக்கு ஒருபோதும் விலங்கின் ரத்தம் ஈடாகாது. மனிதன் செய்யும் பாவங்கள் பாவ பரிகார பலிக்காக, மனித இரத்தத்தை சிந்துவதற்காக தூய்மையான மனிதன் உலகில் இல்லாமல் போக காரணத்தினால் வாக்கு என்னும் தொடக்கத்தில் இருந்த அந்த வார்த்தை மனு உருவமாகி மனிதராக உலகில் வந்தார். பெண்ணின் வயிற்றில் உட்பவித்தார். அவரே அந்த ஆட்டுக்குட்டி. யோவான் சொல்கிற அந்த ஆட்டுக்குட்டி இந்த இயேசு கிறிஸ்து. இவர் ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு விலங்கின் ரத்தம் சிந்தப்பட்டால் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட சிவிய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்காக இருக்கலாம். ஆனால் தொடக்கத்தில் இருந்த அந்த வார்த்தை, கடவுளாக இருந்த அந்த வார்த்தை, எந்த பாவமும் செய்யாத அந்த மனிதர், அவரது தூய இரத்தம், கடவுள் தன்மையில் இருந்த அவரது தூய இரத்தம் சிந்தப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக இல்ல, உலகில் உள்ள அனைத்து
மக்களுக்காகவும் உலகில் மனிதராக தோன்றிய அனைத்து மக்களின் பாவங்களுக்காகவும் அவர் இரத்தம் சிந்தினார். அனைத்து மக்களின் பாவங்களுக்கும் அவர் இரத்தம் சிந்தினார். அனைத்து மக்களின் சாபங்களுக்கும் அவர் சாபமானார். அனைத்து மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் அவர் தன்னையே பலியாக கொடுத்தார். ஒரு மரம் வழியாக, தொடக்கத்தில் ஒரு மரம் வழியாக உலகிற்கு சாவு வந்தது. இன்னொரு மரம் வழியாக, கல்வாரி மலையில் முளைத்த அந்த மரம் வழியாக உலகிற்கு வாழ்வு வந்தது. தொடக்கத்தில் ஒரு கனியின் வழியாக உலகிற்கு பாவம் வந்தது, உலகிற்கு சாவு வந்தது. இன்னொரு பெண்ணின் திரு வயிற்றின் கனியின் வழியாக உலகிற்கு மீட்பு வந்தது. ஆக தொடக்கத்தில் இருந்த எல்லாத்துக்குமே பதிலுக்கு பதில் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கிறத பார்க்கலாம். அதாவது பெண்ணின் வயிற்றின் கனி, பெண்ணின் வயிற்றின் வித்து உன் தலையை மிதிக்கும் அப்படின்னு கடவுள் சாத்தான்ட்ட சொல்றாரு, நல்லகையாகிய சாத்தான்ட்ட சொல்றாரு. அந்த பெண்ணின் வயிற்றின் வித்து இந்த இயேசு கிறிஸ்து. அந்த பெண்ணின் வயிற்றை இவர் சிலுவையில் இவர் காலில் எடுத்து அந்த ஆணிகளின் மூலமாக அழகையை மிதிக்கிறார். அந்த கடவுளுக்கு எதிராக இருந்த அந்த சக்தி, கடவுளுக்கு எதிரான குணங்கள், ஊனியல்பிற்கான குணங்களை மனிதருக்கு கொடுத்த அந்த சக்தியை அங்கே மிதிக்கிறார். மிதித்து இவ்வுலக அதிபதி வீழ்வான் என்று அவர் சொன்ன அந்த இவ்வுலக அதிபதியை அவர் சிலுவையில் ஆணியடித்து அவர் அங்கே வீழ்த்தினார். இதுதான் அவர் அங்கே பலியானதை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் அறிக்கையிடும் பொழுது, இவர் என் பாவங்களுக்காக, உலகில் மக்கள் சிந்திய பாவம், மக்கள் செய்த அனைத்து பாவங்களுக்காகவும் என் பாவங்களுக்காகவும் இவர் இரத்தம் சிந்தினார் என்று நாம் அதை ஏற்றுக்கொண்டு இவரே மீட்பர் என்று நாம் அறிக்கையிடும் பொழுது, நாம் செய்யும் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அப்பொழுது நாம் அவரின் சீடர்களாகிறோம். அதன் பின்பு நாம் இங்கு எதை பற்றி பார்க்க போறோம் என்றால், அந்த சிலுவையின் பின்னாடி உள்ள மறை உண்மைகள். இதை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு போதும்.